குமரி மாவட்டத்திலிருந்து மலர்விழி பாட்டும் பேச்சும் கலந்து ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, திருநெல்வேலி படத்தினுடைய இயக்குனர், நெல்லையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் பாரதி கண்ணன், இலக்கிய பெண்களே அப்படிங்கிற அணிக்கு மறுத்து பேச வந்திருக்கிறார். சங்க இலக்கிய பெண்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் சங்க இலக்கிய பெண்கள் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த தமிழின தலைவர் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் அவரை வணங்கி என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட சங்க இலக்கிய பாத்திரம் கண்ணகி. கண்ணகி கோவலன் கதை உங்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் அதில் உள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். கோவலனும் கண்ணகியும் ஒரு இல்லற வாழ்க்கை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே ஒரு நாட்டிய தாரகையின் நடனம் அங்கே அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. அதற்கு வந்த கோவலனும் கண்ணகியும் அதை கண்டு கழித்தார்கள். கோவலனும் ரசித்தார். நடன முடிவில் அந்த பெண்ணை ஏலமிடுகிறார்கள். ஒரு வயதான பெரியவர் எடுத்தார். அந்த பெண் வாழ்க்கை சீரழிந்து விடுமே என்பதற்காக கோவலன் அந்த 1000 பொற்காசு கொடுத்து மாதவியை மீட்டெடுத்தார். அப்படியே ஒரு மீட்டெடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் மாதவிக்கு கோவலன் மீது ஒரு அறியாத காதல் ஏற்பட்டது. அவனோடு வாழ வேண்டும் என்று. வேறு ஒருத்தியின் கணவர் மீது ஆசைப்பட்டது மாதவியின் தவறு தான். இருந்தாலும் காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள். அதனால் அந்த மாதவி கோவலனை காதல் கொண்டாள். இதில் கண்ணகி செய்த தவறு என்னவென்றால், மாதவி தூது அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காப்புல, கோவலனை கூட்டுவாங்க கோவலனை கூட்டுவாங்கன்னு. கோவலன் வரல. நான் கண்ணகியோடு கற்பு நெறியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் யாரையும் பார்க்க விரும்பலைன்னு சொல்கிறார். அப்போ கண்ணகி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் மாதவிட்ட போய் ஒரு தடவை நீங்கள் வரலங்கிறத போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னாங்க. அங்கே தான் ஒரு சிறு தப்பு. எந்த ஒரு ஆண்மகனுக்கும் இன்னொரு சான்ஸ், இன்னொரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அது ஒரு பெண். சமாதானப்படுத்த வந்த கோவலன் மாதவியின் அழகிலும் அந்த அம்மாவோட ஆட்டத்திலையும் மயங்கி அங்கே இருந்து விட்டான். ஓகே, கண்ணகி கோவலன் வருவான் வருவான் என்று எதிர்பார்த்து வரவில்லை. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். ஒரு சிறு தவறு, கணவனை அனுப்பியது தவறு. அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கக்கூடாது. அவங்ககிட்ட உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பொறுமை. இந்த கால பெண்களாக இருந்தால் ஒரு 10 அடியாளை கொண்டு போய் மாதவியை அடின்னு அடித்து தன் கணவனை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அதை கண்ணகி செய்யவில்லை. கோவலன் மீது கொண்ட காதலும் மரியாதையும்னால பொறுமையாக இருக்காங்க. இலக்கிய பெண்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கற்றுக்கங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கண்ணகியோடு வந்தான். கோவிச்சுட்டு கண்ணகியோடு வந்தான். கண்ணகி அவனை அந்த பொறுமையோடு காத்திருந்ததால் கண்ணகிக்கு மறுபடியும் கோவலன் கிடைத்தான். அதுக்கப்புறம் நடந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒரு அரசன் ஒரு குடிமகனுக்கு தவறு செய்து விட்டான். தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டோமே என்ற ஒரு காரணத்தினால அவன் ஹார்ட் அட்டாக்கில் நெஞ்சை பிடிச்சிட்டு இறந்துட்டான். இது எல்லாமே நமக்கு பாடம்தான். கண்ணகி போய் அரசவையில் முறையிட்டதும் ஒரு சமூக பார்வை. இந்த கால பெண்களுக்கு எல்லாமே நான் சொன்னதில் உள்ள ஒவ்வொரு பாடங்கள் இருக்கிறது. இலக்கிய கால பெண்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி பெண்கள்கிட்ட நான் சொன்ன சங்க காலத்தில் உள்ள பெண்கள்கிட்ட உள்ள பொறுமை இல்லை. பளிச்சுன்னு கோவப்பட்டுறாங்க. இன்றைக்கி டைவர்ஸ் கேஸில் போய் பார்த்தீங்கன்னா 75% பெண்கள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க, அதனால் முடியலை அப்படிங்கிறாங்க. ஒரு பீஸா வாங்கிட்டு வா, ஒரு டிஃபன் வாங்கிட்டு வான்னு சொன்னால் புருஷக்காரன் வேண்டான்னு சொன்னாங்க. ஐயே, நீ எனக்கு ஒத்து வர மாட்டேன், ஒன்று நான் டைவர்ஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு உலகம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. இக்கால பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்கள் வாழ்க்கையை சங்க இலக்கிய பெண்கள்கிட்ட நிறைய கற்றுக்கங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும். அடுத்த மேடையில் சந்திப்போம். புறப்படுகிறேன். ஒரு டைரக்டரு எப்படி பேசுவாருங்கிறத அவர்கிட்ட கற்றுக்கலாம். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னா எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை அப்படியே கதை சொன்ன மாதிரி சொன்னார்.